இந்தாங்க காசு. சரிதான். இதுல நான் என்னென்ன வாங்கணும்னு எழுதி சரி. பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க. சரி 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 சரி, நீ வேலை பார்த்தா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ பாரு, நான் ஒன்று சொல்றேன். கல்யாண விஷயம்லாம் நம்ம கையில இல்லை. நேரங்காலம் வரும்போது அதுவா நடக்கும். இப்போ என் பையன் சூர்யாவை எடுத்துக்க. எப்படியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும்னு வருஷ கணக்கில் போராடினேன். எதுவும் நடக்கல. பார்த்தா திடீர்னு கடகடன்னு எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஐயா கவலைப்படாத, உன் பையனுக்கும் ஆயிடும். தைரியமா இரு. சரிப்பா, இந்த பக்கம் வந்தா வீட்டுக்கு வந்துட்டு போ. வச்சிரு. என்னம்மா நந்தினி, சாமி கும்பிடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆமாங்க ஐயா, அதுக்கு தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். வீட்டுக்கு வெளியே அந்த கார் ஷெட் இருக்குல்ல, ஆமா, அங்க வச்சு சாமி கும்பிட்டுக்குவா. ஏமா, என்ன அசிங்கப்படுத்தினே இப்படி பேசுவியா? ஐயா அப்புறம் என்னம்மா, அம்மா நினைவு நாளுக்கு சாமி கும்பிடுறத யாராவது கார் ஷெட்ல வைப்பாங்களா? எதுக்கு அங்க வச்சு செய்யணும்? இவ்வளவு பெரிய வீடு எதுக்காக இருக்கு? நேத்து என்னமோ விஜய் வீட்டுல வச்சு செய்யலாமான்னு கேக்குற, இப்ப கார் ஷெட்ல வைக்கலாமான்னு கேக்குற. என்னம்மா இதெல்லாம்? இல்லங்க ஐயா, சாமி கும்பிடும்போது செவத்துல குங்குமம் சந்தனம் வச்சு 3 பட்டெல்லாம் போடணும், படையல் போட்டு கற்பூரம் காட்டணும். அதெல்லாம் இங்க வச்சு செய்ய முடியுமா? என்னம்மா நீ, நான் என்னமோ வேற ஊர்ல இருந்து வந்தது மாதிரி பேசிட்டு இருக்க. நானும் பட்டுக்கோடைக்காரன் தானே. ஒரு தவசம் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியுமா. செய்ய நினைச்சது தாராளமா செய்ய. இல்லங்க ஐயா, செவரு அழுக்காயிரும்னு அம்மா ஏதாச்சும் சொன்னாங்கன்னா. நான் தான் உன்ட்ட அப்பவே தெளிவா சொன்னேன்ல, சுந்தரவள்ளி பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி சென்டிமெண்ட் விஷயத்துல எல்லாம் மூக்கு நுழைச்சு பிரச்சனை பண்ண மாட்டேன். சரியா? சரிங்க ஐயா. இவ்வளவு தூரம் யோசிக்கிறேன், ரூமுக்குள்ளே வச்சு சாமி கும்பிட வேண்டியதானே? அதெல்லாம் சரிதாங்க ஐயா, ஆனா ரூம்ல அவர் எப்ப பார்த்தாலும் குடிக்கிறாரு. அந்த பாடி